கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல் அதிரடியான ஒரு சேஸை பண்ணி வேறு லெவலில் வந்துட்டு நம்மளுடைய குவாலிஃபயர்ஸ் 1க்கு குவாலிஃபை ஆகிருக்கிற ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச், இந்த மேட்ச்சில் ஆர்சிபி வின் பண்ணால் டாப் 2ல் முடிச்சு குவாலிஃபயர்ஸ் 1 ஆடலாம். சப்போஸ் ஆர்சிபி இந்த மேட்ச்சை லாஸ் பண்ணாங்கன்னா எலிமினேட்டர் தான் ஆடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டிப்புலேஷனில் தான் அந்த மேட்சே இருந்தது. ஸோ டோட்டலி வந்துட்டு கண்டிப்பாக இந்த மேட்ச்சை ஆர்சிபி வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமும் உங்களுக்கு இருந்தது. ஸோ லாஸ்ட் மேட்ச்சே வின் பண்ணியிருக்கலாம், பட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பேட்டிங் கொலாப்ஸ் ரொம்ப பெரிய லெவலில் வந்துட்டு அந்த டெத் ஓவர்ஸில் இருந்ததுனால லாஸ்ட் மேட்ச் லாஸ் பண்ணோம். ஸோ இந்த தடவையும் அதே மாதிரி ஸோ வந்துட்டு பவுலிங் ரொம்ப மோசமாக தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்எஸ்ஜி 227 ரன் அடித்தாங்க. ஈவன் ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்து ஃபார்ம்லேயே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட ரிஷப் பண்ட் 61 பாலுக்கு 11 பவுண்டரி 8 சிக்ஸர் 118 ரன் அடித்தார். மொத்தமாக 20 ஓவரில் ஆர்சிபியால் வெறும் 3 விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ துஷாரா ஒருத்தர் தான் அந்த இடத்துல பெரிய லெவலில் எக்கனாமிக்கலாக வந்துட்டு ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணி 6.5 போட்டிருந்தாரு. மற்ற எல்லாருமே 10க்கும் மேற்பட்ட எக்கனாமியில் தான் இருந்திருந்தாங்க. இதில் குர்னல் பாண்டியா நேற்று ஓவரே கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ டேஞ்சரஸ் நிக்கோலஸ் பூரான் நேற்று வந்துட்டு ஒரு பெரிய லெவல் நான் ஆடவே இல்லை, 10 பாலை தான் ஃபேஸ் பண்ணி 13 ரன் அடித்தார். அப்போயுமே ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 227. மிச்சல் மார்ஷ் 67 ரன்னு, ரிஷப் பண்ட் 118. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா மேட்ச் அந்த இடத்துல வந்துட்டு வேறு லெவலில் வந்து முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். 228 ரன் அடித்தா வின் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தோடு தான் ஆர்சிபி கிளம்புறாங்கனாங்க. ஸோ ஆர்சிபி 200க்கும் மேற்பட்ட ரன்களை வந்து சேஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தோம், இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துச்சு. ஸோ இப்போது 220+ சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டிப்புலேஷனில் தான் இந்த ஒரு சேஸ். உண்மையாகவே ஓப்பனர்ஸுக்கு வந்துட்டு ஒரு பெரிய லெவல் ப்ரெஷர் இருந்தது. ஃபில் சால்ட் அண்ட் கோடி ஸோ எப்பவும் போல் வேறு லெவலில் வந்துட்டு அவங்களுடைய அந்த ஒரு அதிரடியான ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க. பவர் பிளே முடியும் போது 66 ரன், ஃபில் சால்ட் 19 பாலுக்கு 30, ஒரு நல்ல ஒரு டீசெண்டான கேமியோ ஆடிட்டு ஆகாஷ் சிங்கோட ஓவரில் அவுட் ஆனார். ஸோ விராட் கோலி 30 பாலுக்கு 54, 10 பவுண்டரியோட ஆவேஷ் கான் ஓவரில் அவுட் ஆக. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெடியாக போயிட்டு இருந்த ஆர்சிபி ரஜத் படிட்டர் 14 ரன்னுக்கும் லியான் விங்ஸ்டன் ஃபஸ்ட்டு பாலே வந்து டக் அவுட் ஆகி வெளியேற. ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்துட்டு போகிறோமா, இந்த மேட்சை வந்துட்டு நம்ம கைவிட்டு போகுதா அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கும்போது மயங்க் அகர்வாலும் ஜித்தேஷ் சர்மாவும் ஜோடி சேர்ந்து மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜியோட பவுலர்ஸை திணற விட்டாங்கன்னே சொல்லணும். ஸோ எஸ்பெஷலி வந்து அந்த இடத்துல வில்லியம் ஒரூக் அவர் வந்து என்ன தான் 2 விக்கெட் எடுத்திருந்தாலும் அவரோட ஓவர் தான் போட்டு பொழந்து கட்டியிருந்தாங்க. எஸ்பெஷலி ஜித்தேஷ் சர்மா இது வரைக்கும் ஐபிஎல்லில் 50 அடித்ததே இல்லை அப்படிங்கிற ஸ்டிப்புலேஷனெல்லாம் நேற்று வந்து முடிச்சு விட்டார். 33 பாலுக்கு 85, 8 பவுண்டரி 6 சிக்ஸர். வில்லியம் ஒரூக்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஐபிஎல்லில் ஓவரே போடக்கூடாது அப்படிங்கிற லெவலில் தான் அவரை போட்டு அடித்தாங்க. 4 ஓவரில் 74 ரன்னு. ஸோ டோட்டலி 228 அப்படிங்கிற டார்கெட்டை 18.4 ஓவர்ஸ்லேயே சேஸ் பண்ணி ஸோ ஆர்சிபி இப்போது டாப் 2ல் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு வெறித்தனமான மேட்ச்சு. மயங்க் அகர்வால் 23 பாலுக்கு 5 பவுண்டரியோட 41 ரன் எடுக்க, ஜித்தேஷ் சர்மா அவருடைய கன்சிஸ்டண்ட்டான வந்து ஒரு பேட்டிங் மூலிமா நேற்று வேறு லெவலில் வந்துட்டு அந்த மேட்சை முடிச்சும் விட்டார். ஆயுஷ் பதானியோட ஓவரில் 6 மூலியமாக தான் ஜித்தேஷ் சர்மா மேட்சை முடித்தார். ஸோ உண்மையாகவே வந்து இந்த ஒரு நாக் அவருடைய லைஃப் டைம்லேயே வந்துட்டு மறக்க முடியாத ஒரு நாக்காக இருக்கும். ஏன்னா இந்த நாக் தான் ஆர்சிபியை குவாலிஃபயர் 1க்கு கொண்டு போச்சு. வெற்றி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம நோக்கி போகும்போது ஸோ கண்டிப்பாக நம்ம டேரக்ட் ஃபைனல்ஸ் எல்லாம் போனோம் அப்படின்னா ஒரு பெரிய லெவல் அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. ஸோ நேற்று மேட்ச்சில் ஹேஸ்வுட், டிம் டேவிட் ஆடலை, பட் இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல இந்த மேட்சை வந்து வின் பண்ணியிருக்கோம். ஸோ பவுலிங் கொலாப்ஸ் இருந்தாலும் ஹேஸ்வுட் உள்ளே வந்ததுக்கப்புறம் அது சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.